தமிழ்நாட்டிலேயே இப்படி ஒரு வீடு இருக்கு அப்படின்னா முதல்ல பண்ணது நானா தான் இருக்கும். சோலார்ல வாட்டர் ஹீட்டர் ஓடுமா, ஏசி ஓடுமா, இது ஓடிட்டு இருக்கு பாருங்க. வைஃபை, இது வந்து வைஃபை எனேபிள் 25 லிட்டர்ஸ். இது எங்க இருந்தாலும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணலாம், எல்லாமே மானிட்டர் பண்ணிக்க முடியும், எவ்வளவு சேவிங் பண்ண முடியும் எல்லாம் பண்ணிக்க முடியும். இதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இது ஒன்று இருக்கு. இதே மாதிரி இந்த பக்கம் வரணும் சார், இப்படி வாங்க சார். இது பார்த்தா வந்து 2000 லிட்டர்ஸ் வந்து எஸ்எஸ் வாட்டர் டேங்க். எல்லாருமே பார்த்துருப்பீங்க, பிளாக் கலர்ல ஒரு பிளாஸ்டிக் வாட்டர் டேங்க் தான் வச்சிருப்பாங்க. நான் ஏன் எஸ்எஸ்ல போனேன்னாக்கா ஃபுட் கிரேட். இப்போ நீங்க வந்து ஒரு ஆர்ஓ ஃபேக்டரியில் இருக்கலாம், அதே மாதிரி பார்த்தோன்னா வந்து சில முக்கியமான லெபார்டரியில் இருக்கலாம், பார்த்துருப்பீங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட்ல இருக்க இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. நம்ம வீடு வந்து தற்சார்பு மாறுறது முக்கியமான ரீசன். வாட்டர் கண்டாமினேட் ஆகக்கூடாது அப்படின்னு பண்ணிருக்கேன். வேலை பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. கூட ஒரு 8000 10,000 போட்டுனா எஸ்எஸ்ல வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம், ஒரு பிரச்சனை கிடையாது. இந்த இடம் பாத்தீங்கன்னா இட்ஸ் லைக் ஒரு மினி கெஃபே மாதிரியே இருக்கு. ஒரு என்ன சொல்றது, அழகா ஈவினிங்ல வந்து அப்படியே ஒரு காஃபி வச்சுட்டு உட்காரலாம் போல, அந்த மாதிரி ஒரு செட் பண்ணி வச்சிருக்காங்க. பியூட்டிஃபுல்லா இருக்கு. வாங்க பார்க்கலாம். இதான் எங்களோட டெரஸ் செட்டப். எஸ், ஆமா, டெரஸ் கார்டன் வச்சிருக்கோம். மலையோட அந்த வியூக்காக என்ன பண்றோம்னா, பாப்பாவை திறந்தோம் இல்லைங்களேன், அழகா ஃபுல் மலையோட வியூவும் தெரியும் இதுல. ஓ, நான் சொன்னேன் இல்லைங்களா, ரொம்ப லேட் டூர் பண்ணிட்டு இருக்கோம், அதனால உங்களுக்கு அந்த வியூ கிளியரா தெரியுமான்னு தெரியல. அகிலா அம்மா சொன்னாங்க இல்லைங்களா, சுத்தி ஒரு கோயில் சாமி இருக்கிறதுனால அது ரொம்ப அழகா இருக்கு. எஸ், மலை தான் வந்து சாமி. பியூட்டிஃபுல். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அதனால மலை தான் சாமி. கேஸ் இபி இல்ல ஷடம்னாக்கா இது அதுக்கான பேட்டரி பேக்கப் வச்சிருக்கேன். இது பார்த்தா லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட் பேட்டரி. இது வந்து ரொம்ப பாதுகாப்பான பேட்டரி. ஸோ இதுக்கான ஹைபிரிட் இன்வெர்டர்ன்றது டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட பார்க்குறவங்களுக்கு தெரியும். இது பார்த்தா ஆன் கிரிட் இன்வெர்டர். இது வந்து மின்சார தமிழ்நாடு மின்சாரத்தை கொடுக்கக்கூடியது. இது ஒருவேளை எங்க வீடு கரண்டே இல்லை, சூரியனே வரல, ஒரு மாசம் வரலனாலும் ஒரு மாசம் எங்களால மேனேஜ் பண்ண முடியும் இந்த பேட்டரி வச்சு. ஓகே, புரியுதுங்களா? மினிமம் கொஞ்சம் சூரியன் தான் இது வந்து சார்ஜ் ஆகும். இது மட்டும் என்னுடைய ஸ்டுடியோ வந்து டெடிகேட்டடா எப்பவுமே ஒர்க் பண்ணுறதுக்காக இதுக்கான தனியாவே ஒரு பேட்டரி செட்டப், ஒரு 5 கிலோவாட் ஒரு பேட்டரி, ஒரு 5 கிலோவாட் வந்து இன்வெர்டர். அதே மாதிரி இங்க பார்த்தா தனியாக ஒரு 5 கிலோவாட் எல்எஃப்பி பேட்டரி, 5 கிலோவாட் ஹைபிரிட் இன்வெர்டர். இப்படி எல்லாம் பண்ணி டெக்னாலஜி வைஸ் இந்த வீடு முழுக்க தற்சார்புக்கு மாறினாலும் டெக்னாலஜி வைஸ். கார்டன்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், இது ரொம்ப அழகா செட் பண்ணி வச்சிருக்காங்க. எஸ், நிறைய இடத்துல செட் பண்ணி வச்சிருக்காங்க. பியூட்டிஃபுல்லா இருக்கு பாக்குறதுக்கு. ரொம்ப அழகா பக்காவா இன்டீரியர் பண்ணிச்சு, வேற லெவல்ல டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பர். இது என்னமா அக்கா, முக்கியமான விஷயத்தை சொல்லாம ரெண்டு பேரும் சோலார்ன்றோமே, அந்த சோலார் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுதா? எங்கம்மா? அதுதான் மேல ஃபுல்லா நமக்கு ரூஃப் கிடையாது, சோலார் தான். சோலார் லெஃப்ட் ரைட் சைடு இது எல்லாமே சோலார் தான். சோ இது ஃபுல்லாத்லயும் தான் நம்ம டோட்டல் வீடே ஜெனரேட்டே ஆகுது. ஓகே, சோ அதுக்கான ஒரு ஸ்மால் ஸ்பேஸ் கொடுத்திருக்கீங்க. மழை வருது, இப்ப நனையுது, க்ளீன் ஆகுது. மழை வராது, எப்படி யார் க்ளீன் பண்ணுவாங்க? அதுக்கான மேல அதுதான் அதுக்கான க்ளீனிங் ஸ்பேஸ். ஓகே, மேல ஏறி அத ஓபன் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிட்டு இறங்கிடுவோம், லாக் பண்ணிட்டு பூட்டு போட்டு இறங்கிடுவோம். அது மட்டும் இல்ல, மேல ஃபுல்லா சுத்தி சோலார் ஃபென்சிங் இருக்கிறதுனால மேல அந்த குரங்கு பிரச்சனை மத்த எந்த பிரச்சனையும் இல்லாம சேஃப்டியா இருக்கும். எப்படி யாராலையும் உள்ள வந்து வரவே முடியாது.